சலங்காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், யமன் சண்டைக்கும் அஞ்சார், துலங்கா நரகக் குழி அணுகார், துட்ட நோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. சலங்காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், துலங்கா நரகக் குழி அணுகார், துட்ட நோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நல் நூல் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. சினம் கொள்கின்ற அரசர்களுக்கும் அஞ்சமாட்டார்கள், யமனுடைய போருக்கும் அஞ்சமாட்டார்கள், இருண்ட நரகக் குழியை அடைய மாட்டார்கள், கொடிய நோயினால் துன்புற மாட்டார்கள், புலி கரடி யானை முதலிய கொடிய விலங்குகள் குறித்தும் மனம் கலங்க மாட்டார்கள். கந்தப்பெருமானது பெருமையை கூறும் நல்ல நூலாகிய கந்தர் அலங்காரத்தின் 100 திருப்பாடல்களுக்குள் ஒரு திருப்பாடலையேனும் கற்று அதன் மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களே அவர்கள் ஆவார்கள். சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய், சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. பெருமை பரிதி பிறை தரைசே அருமால் குருவே, அசுரர் குறவன் கருமை அரபுகள் இவை நலமாம், ஒருகை முகன் பேர் உரைப்பார் அவர்க்கே. கந்தர் அலங்கார வரிசையிலே 100 பாடல்கள் மொழிந்து 101வது பாடலாகிய ஜலங்காணும் வேந்தர் தமக்கும் என்கின்ற பாடலை இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். ஜலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், துலங்கா நரகக் குழி அணுகார், துட்ட நோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்த நன்னூல் அலங்கார நூற்றனுள் ஒரு கவி தான் கற்று அறிந்தவரே. பாடல் எல்லாம் நிறைய பாடல்கள் எழுதின அப்புறம் இந்த பாடலை படிச்சா என்ன புண்ணியம் அப்படிங்கறத சொல்லக்கூடிய நூல் பயன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடலாக இந்த 100 பாடல் எழுதின கந்தர் அலங்காரத்தை பாடினா அதுல என்ன பலன் கிடைக்கும் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அருணகிரிநாதர் வாழ்க்கை வரலாறு நடந்த அந்த 600வது செஞ்சலிலே மன்னர்கள்ட்ட பயம் இருந்தது. அரசர் ஒண்ணு சொன்னா அரசாங்கத்திலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்தா, இல்ல யாரோ ஒரு அரசாளுடைய பணியாளர்கள் யாராவது வந்து சொன்னா எல்லாம் பயந்துப்பா. அரசர்னா மன்னர்னா மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ராஜ துரோகம், ராஜா கூட்டின்னு போயிட்டான்னா யாராவது தூக்கின்னு போய் ஜெயில போட்டுருவான், அடிச்சுடுவான், தலையை எடுத்துருவான், கால் எடுத்துருவான், அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த காலத்துல. அதனால மன்னர் பயம் இருந்தது. மன்னர்னா எல்லாரும் பயந்துக்குவாங்க. கடவுளுக்கு அடுத்தது மன்னனை தான் பயந்துகிட்டு இருந்தாங்க, ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. அந்த மன்னருடைய பயம் என்னன்னா, எந்த சமயத்துல கூப்பிடுவான், என்ன பண்ணுவான், திடீர்னு வீட்டுல இருந்து தலைமகன் எல்லாம் கூப்பிட்டு சண்டைக்கு புறப்பட்டு எல்லாரும் போருக்கு வாங்கன்னு கூட்டின்னு போயிடுவான். யாரும் இல்ல முடியாது, கோர்ட்டுக்கு போறோம், எதுவும் நடக்காது. வீட்டுக்கு வருவான், மன்னர் வந்து எதிர்நாட்டுக்காரனோட போர் போட சொல்லியிருக்கான், அதனால உங்க வீட்டு தலைமகனை கொடுங்கன்னு வீட்டுக்கு மூத்த பையனை நல்ல பலத்தாலே கூட்டின்னு போயிடுவாங்க சண்டைக்கு. அவன் போயிடுவான். இதெல்லாம் வாலண்டரி. நீங்க வரீங்க வரலையா, உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறோமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இதெல்லாம் ஒன்றும் படிப்பு கிடைக்கும் ஒன்றும் கிடையாது. வந்தாங்க கூட்டின்னு போனா ராஜா சொல்லியாச்சுன்னா அடுத்த நிமிஷம் எடுத்துன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த மன்னர்கிட்ட பயம் எந்த சமயத்துல வேணா மன்னர் பயம் இருக்கும். இந்த அருணகிரிநாத வாழ்க்கையில நடந்த போது அவரை சம்பந்தாண்டான்னு ஒருத்தர் பயமுறுத்தி மன்னர்கிட்ட வரவழைச்சு போட்டி போட வச்செல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள் அருணகிரிநாதர் வாழ்க்கை வரலாறு நடந்ததாக திருப்பூர் பாடல்கள் இருந்து அகப்பொருள் கருத்துக்களை எடுத்து அந்த மாதிரி கதை அமைத்திருக்கிறார்கள். அது பிரகாரம் பார்த்தா பிரபுடதேவ மகாராஜன் இருந்தார் அருணகிரிநாதர் வாழ்க்கை வரலாறு நடக்கிற சமயத்துல. அந்த மன்னனுக்கு பயந்துட்டு தான் இருந்தாரு. இவரை கூப்பிட்டு அங்க திருவண்ணாமலையில தமிழ்ல பாடி முருகனை வரவழி சொன்ன கதையெல்லாம் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட மன்னர்கள் பயமே இருக்காது. யாருக்கு? அலங்காரமாக முருகப்பெருமான் பேர்ல இந்த தமிழ் பாடலை கொடுத்திருக்கிறார். 100 பாடல் அருணகிரிநாதர். அதுல ஒரே ஒரு கவி தான் நாம கற்று அறிந்தவர். யாராவது வெறுமனே ஒரு பாட்டு பாடினா போதும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்ல. ஒரு பாட்டையாவது கற்று அறிந்தவர். ஜலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார். ஜலம்னா கோபம் கொள்ளுகின்ற எந்த
அந்த ஒரு நிமிஷத்துல ராஜா கோபம் வந்துடும். அப்படி ஜனம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார். யமன் சண்டைக்கு அஞ்சார். யமன் வருவான் வாழ்க்கை முடியிற சமயத்துல, கடை நேரத்துல யமன் வந்து நம்மளை பயமுறுத்துவான். அந்த யமனுடைய பயத்துக்கு அஞ்ச மாட்டான். வந்தா வந்துட்டு போன என்ன அடுத்த உயிர் தான் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு யமன் சண்டைக்கு அஞ்சார். துலங்கா நரக குழியணுகார். துலங்கான இனிமே விளங்காத அளவுக்கு, துலங்காதுன்னா இனிமே போயாச்சுன்னா திரும்பி வர முடியாது. துலங்கா நரக குழியணுகார். நரக குழியின் கும்பி பாகம்னு பேரு. யமன் வந்து கூட்டிட்டு போனான்னு நல்லா சௌக்கியமா தேர்ல வச்சு கூட்டின்னு போக மாட்டான். நல்லா அடிச்சு பாசக்கரை போட்டு இழுத்து கட்டி இழுத்துன்னு போவான். பண்ணின செய்த வினைகள் எல்லாமே அந்த சமயத்துல மரண தருவாயில வந்து நம்ம கிட்ட சேரும். அதனாலதான் பாபம் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அது உண்டா இல்லையா, நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கிடையாது. அனுபவப்பட்டவங்க, பெரியவங்க, ஞானிகள் தான் இந்த விஷயத்தை பார்த்து அருணகிரிநாதர் நரக குழியிலே என்ன நடக்கும் என்பதை கூட எடுத்து பாடியிருக்கிறார் சில பாடல்கள்ல. அந்த அளவுக்கு அந்த யமனுடைய பயம் இருந்தது. அந்த துலங்கா நரக குழி அணுகார். நரக குழி அணுக மாட்டோம். துட்ட நோய் அணுகார். எல்லாத்திலுமே வாழ்க்கையில ரொம்ப பயங்கரமானது என்னதுன்னு கேட்டா துஷ்ட நோய். நோய்கள் வந்துட்டு, நோய் வந்து உடம்ப கஷ்டப்படுத்தி கொடுத்துன்னா இறைவனை நினைக்க முடியாம போயிடும். அதனால உடம்ப காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். நோய் வந்துடும். இந்த நோய் வராமல் காப்பாற்ற வேண்டும்னு முருகனை வேண்டிக்கலாம். துட்ட நோய் அணுகார். கலங்கா, எதுக்குமே கலக்கப்படக்கூடாது. கலங்குதல்னா அழுதல், நினைச்சு பண்ணின பாவத்தை நினைச்சுன்னு துக்கப்படுதல், மனக்கலக்கம் ஏற்படுறது கலங்கார். புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும், காட்டிலே இருக்கக்கூடிய மிருகங்கள், புலியானது, கரடியானது, யானை. கந்த நன்னூல் அலங்கார நூற்ற நூல். கந்த நன்னூல் வெறுமனு கந்தனுடைய நூல்னு சொல்லாம நல்ல நூல், சிறப்பான நூல்களிலே நல்ல நூலானது கந்த நன்னூல். அலங்கார நூற்றநூல் 100 நூற்றநூல். ஒரு கவி தான் கற்று அறிந்தவரே. ஒரு கவி, இந்த வார்த்தையில என்னன்னா தான் கற்று அறிந்தவர், தானாகவே கற்றுக்கொண்டு அறிந்தவர், அல்லது ஒரே ஒரு கவிதான். 100 கவியில ஒரே ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. அவங்களுக்கு ஒரே ஒரு பாடல் பாடினவங்களுக்கு இவ்வளவு பலன் கிடைக்கிறதுன்னா 100 பாடல் பாடினா எவ்வளவு பலன் கிடைக்கும் என்பதை நினைச்சு, அந்த 100 பாடல்ல 100 நாளா நம்ம பாடிக்கிட்டு வரோமே, அப்ப எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் என்பதற்கு பக்தி பண்ணி பிழைக்க சொன்னான், பலனை எண்ணாது உழைக்க சொன்னான்ங்கிறது தர்மசாஸ்திரம். அது பிரகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாம் பக்தி பண்றதுக்கு மட்டும்தான் நமக்கு டியூட்டியை ஒழிய, பலனை கொடுப்பது ஆண்டவனுடைய கிருபை. இறைவன் நமக்கு தகுந்த மேல என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை நமக்கு கொடுத்துருப்போம். அதனால இதுல நம்பிக்கை என்னன்னா, இறைவனை நம்பி இந்த கந்தர் அலங்காரத்திலே முருகப்பெருமானுடைய கந்தன் கருணை, கந்தனுடைய பெருமை, கந்தனுடைய சரித்திரம் முழுக்க, கந்த புராணம் முழுக்க பல இடத்திலே, குறிப்பாக அருணகிரிநாதர் குறிச்சிருக்க குழந்தை பருவத்திலிருந்து சூரபத்மாதிகளை கொன்று மயிலும் சேவலுமாக எடுத்து கொண்டு வந்தவர்கள் முழுக்க கந்தருடைய கதையை, கந்த புராணத்தை அருணகிரிநாதர் ஒரு வரியாக சில இடத்துல கொடுத்த மட்டுமல்ல, 18 புராணத்தில் இருக்கிற கதைகளும் தனித்தனியா கந்தர் அலங்காரத்துல வர்றது. நாம எடுத்துட்டோம்னா எடுத்து அதுக்குன்னு குறிப்பு போட்டுன்னு சொல்ல வேண்டியதுதான். ஆனா கந்த புராணத்தை 18 புராண கதைகளும் ஒரு இடத்துல சிறுகளாக கொடுத்திருக்கிறார். இதுல மந்திரங்கள் நிறைய, வேத மந்திரங்கள் எல்லாம் அடக்கின வார்த்தைகள் எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறார். அதனால மந்திரங்கள் இருக்கிறது. முருகனுடைய நாமாவளி இருக்கிறது. 1000 நாமங்களுக்கு மேல நாமங்கள் கொண்ட முருகப்பெருமானுடைய கோடி நாமங்கள், எண்ணில் அடங்காத நாமங்கள் அடைந்த முருகப்பெருமானுடைய பெயர்கள் எல்லாம் இதுல கொடுத்து நிறைய அர்ச்சனை போலே கொடுத்திருக்கிறார்கள். முருகனுடைய பூஜை செய்கின்ற பணிகள் எல்லாம் எப்படி செய்யணும், சரியை, கிரிகை, யோகம், ஞானம், இதெல்லாம் தனித்தனியே எடுத்து சொல்லியிருக்கிறார். யோகம் செஞ்சா என்ன கிடைக்கும், யோகத்தினால இறைவனை எப்படி அடைவது என்பது எல்லாத்தையுமே இந்த பாடல்கள்ல கந்தர் அலங்காரத்துல விளக்கி காட்டியிருக்கிறார். நம்ம எல்லாம் வரிசையா பார்க்கணும். அருணகிரிநாதர் வாழ்க்கை வரலாறு பிரகாரம் பார்க்கும்போது அவருக்கு இந்த வயலூர்ல பாடிட்டு இருக்கிற முருகப்பெருமான் வந்து, நீ வயலூர்ல இருந்து ராலிமலைக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. இந்த கூட்டிட்டு போகும்போது வழியில ஒரு புலி வந்து பயமுறுத்திட்டு, புலிக்கு பயந்த உடனே காட்டாளனா முருகப்பெருமானே வேடனா வந்து அந்த புலியை அடித்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலந்தார் புலிக்கும். அருணகிரிநாதர் இந்த புலிக்கு கலங்கவில்லை. கரடின்னு சொன்னா, கரடிங்கிறது ஜாம்பவான்னு பேரு. ஜாம்பவான் கரடியா இருந்து ராமாயணத்துல உதவி பண்றது. அது பல காலம் வாழ்ந்து
வந்தது, நிறைய ஞானங்கள்லாம் எடுத்து பல விஷயங்கள் எல்லாம் எடுத்து ராமபிரானுக்கு சொல்லி கொடுத்தது. அப்படிப்பட்ட இந்த கரடி போல ஜாம்பவான் போல இருந்தார்கள் சம்பந்தாண்டான் என்கின்ற ஒரு ஆபிச்சார யோகி. அந்த ஆபிச்சார யோகியும் அதே போல வில்லிபுத்தூரர் தமிழ்ல ஜாம்பவான். இந்த ஜாம்பவானை எல்லாம் பார்த்து போட்டி போட்டு அவங்களை பேச முடியாத பண்ணி கந்தர் அனுபூதியை எடுத்து கந்தர் அந்தாதியை எழுதி தந்தார் அருணகிரிநாதர் இந்த வில்லிபுத்தூரருக்காக. அதுக்கப்புறம் அவர் வில்லிபுத்தூரர் இந்த பாபம் தீர வெள்ளி பாரதம் எழுதினார். அதனால பாரத நூட்களை எல்லாம் கொண்டு வந்தது இந்த கந்தர் அனுபூதி அந்தாதியானது அருணகிரிநாதர் செய்ய வச்சது. அப்படிப்பட்ட கரடி போல ஜாம்பவான் போல இருந்த பெரியவர்கள் எல்லாம் போட்டி போட்டு அருணகிரிநாதர் ஜெயிச்சதுக்கு காரணம் கந்தர் அலங்காரர். அப்படி கரடிக்கும் யானைக்கும் அப்படின்னு யானைக்கும் அஞ்சாருன்னா சிகண்டி முனிவர் ஒருத்தர் இருந்தார். அவர் யானைக்கு அஞ்சவில்லை. அந்த கதையை பார்க்கலாம். சிகண்டி முனிவர் திரு வெங்கடமலையில் முருகவேலை நோக்கி தபம் செய்து முருகனுடைய தமிழ் அறிவு நிரம்ப பெற்ற முருகன் அருளாலே அநாகுல பாண்டியன் புதல்வனாகிய ஜெயந்தகுமாரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இசை நுணுக்கம் என்னும் தமிழ் நூலை எழுதி தந்தவர் அந்த சிகண்டி முனிவர். இவர் கதிர்காமத்துக்கு முருகனை தரிசனம் பண்ண போயிட்டு இருக்க அந்த காட்டு வழியா இருண்ட காடு, அந்த பயங்கரமான காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது யானைகள் பயம் உண்டு. அங்க பெரிய ஒரு காட்டானை மதம் பிடிச்ச யானை தலை ஆட்டிட்டு அவரை அடிக்கிறதுக்கு ஓடி வர்றது. என்ன செய்வதுன்னு தெரியல. முருகன் ஒரு கண்ணை மூடி முருகா அப்படின்னு கண்ணை மூடி முருகனை நினைச்ச போது அந்த தியானத்திலே அவருக்கு அனுகிரகம் கிடைச்சது. பக்கத்துல கொடியா இருக்கக்கூடிய வேப்பலை கொடியிலேருந்து ஒரு வெத்தலை கொடியிலேருந்து ஒரு வெத்தலையை எடுத்து முருகான் அடிச்சு வெத்தலை வேல் போல இருக்குன்னு சொல்லி முருகான சரவணபாவம் மந்திரத்தை சொல்லி அந்த வெத்தலை எரிஞ்சார். அது வேல் போல சென்று யானையை கொன்றது என்பது ஒரு பிரத்யட்சமான கதை. இந்த கதை பிரகாரம் பார்த்தா யானைக்கும் அஞ்சவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதனாலே துலங்கா நரக குழியணுகா துஷ்ட நோய் வியாதிகளே வராது. துஷ்ட நோய் அழுந்தால் கலந்தால் எதுக்கும் எந்த விதமான வாழ்க்கையில் எந்த விதமான கட்டங்கள் வந்தாலும் அருணகிரிநாதர் உரை செய்த 16,000 திருப்புகள் ஓதுவி பரகதிக்கு தேனி மனத்தளர்ச்சிக்கு ஆணின்னு சொன்னாங்க. மனம் தளரும் போது கலக்கம் ஏற்படும் போது அந்த கலக்கத்தை தீர்த்து நம்ம காப்பாற்றக்கூடிய அந்த அருள் வாக்கு உள்ளது இந்த அருணகிரிநாதருடைய வார்த்தைகள் சேர்ந்த இந்த கந்தர் அலங்கார். அதனாலே கலந்தார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்த நன்னூல் அலங்கார நூற்றருள் ஒரே ஒரு கவியாவது ஒரு கவிதான் கற்று அறிந்தவரேன்னு சொன்னாங்க. கற்றுன்னா படிச்சுக்கிறது, கேட்டு புரிஞ்சுக்கிறது, அது பிரகாரம் நடக்கிறது. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அகத்தற்கு தகன் வள்ளுவர் சொல்வது போல அதை கற்றுக்கொள்ள வேண்டும். வேலாயுதன் தந்தை சக்கராயுதன் விரிஞ்சிய நதியின் சூலாயுதன் தந்த கந்தசுவாமி தொடர்புடனே காலாயுத கொடியோர் ஆய கவச்சம் உண்டு என்பார். ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கும் என யமனை பார்த்து நான் பயப்பட வேண்டாம், என்கிட்ட ஆயுதம் வராது. கந்தர் அலங்காரம் பாடினா யமனுடைய ஆயுதம் சூலாயுதமும் தட்டாயுதமும் பாத்தக்கையும் என்னை அணுகாது என்பதனால என்பால் ஆயுதம் வருமோ கொடியோன் கவச்சம் உண்டு, முருகப்பெருமானுடைய கவச்சம் உண்டு என்பால் ஆயுதம் வருமோ யமனோடு பக்கத்து என்ன யமன்கிட்ட போட்டி போட்டாலும் நமக்கு வராது. கெழியும்படி அதற்குன்று எழுந்தோன் கவி கேட்டு உருகி ஈயும் கவி கற்கின்றது கற்றறியாது இருப்பி எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் ஊருக்கு செல்லும் வழியும் பகரி மறந்தவர்க இல்லன்னு சொல்லி ஏமாத்தின்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, யமன் கூட்டின்னு போவான். நரக குழியாகிய கும்பி பாகம் என்பது எல்லாருக்கும் உண்டு. அதனால மறந்து போகாதீங்கோ. அது நமக்கு வராம இருக்க வேண்டும் என்றால் உயிரை இறைவனுடன் சேர்த்த வேண்டும். உயிரை இறைவனோட சேர்த்த வேண்டுமான அவனுடைய திருவடியை பணிய வேண்டும். திருவடியை பணிதற்கு குரு அனுகிரகம் வேண்டும். குரு அனுகிரகம் என்றால் அவர் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை படிக்க வேண்டும். அந்த மந்திரமானது இந்த கந்தர் அலங்காரம் ஆகையினாலே துயரும் விடாய்ப்படி கூற்றுவன் வரும் ஊருக்கு செல்லும் வழி பகரீர் மறந்தவர்க்க யாரு மறந்து போனாங்களோ யம வரமாட்டாங்க. அவனுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துங்க, கந்தர் அலங்காரம் படிக்கட்டும் அப்படின்னு. இந்த நோய் கலந்த வாழ்வு வராமல் நீ கலந்துள்ளாகும் ஞான நூல் அடங்க ஓத வாழ்வு தருவாயின நோய்களே வராது. கந்த பெருமானுடைய இந்த அலங்கார நூலை படித்தவங்களுக்கு எந்த விதமான நோய்களும் வராது. தலைவலி, மருத்தீடு, காமாலை, சோகைக்குரம், விதிவழி, வரச்சூளை, காயாசு, வாசமுக்கு, சதமுக்கு, விஷப்பாக, மாயா விகார பிணி அணுகாதே.
அப்படின்னு சொல்லிட்டார். எந்த விதமான வியாதிகளும் நம்ம அணுகாம இருக்கும் முருகப்பெருமானுடைய திருவடியை நினைத்த திருப்புகழையும் கந்தரலங்காரையும் பாடுறவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் வராது. அதனால கலங்காத சித்த தடத்தில் நான் சித்த மாதர்கள் படத்தில் கிடக்காமல் நான் உன்னுடைய திருவடியை நினைக்க வேண்டும் என்கின்ற பொருளை எடுத்துக் கொடுத்து மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இந்த ஆசைகளை துறந்து அகங்காரம், மமக்காரம் இவைகளை அழித்து முருகப்பெருமானுடைய திருவடியை நினைத்து பஞ்சேந்திரியங்களை அடைத்து முருகப்பெருமானை நினைத்து உண்மை பொருளை உணர்தல் ஆகிய அனுபூதி பெற்ற நிலை ஏற்பட்டவருக்கு கந்தர் அலங்காரத்திலே ஒரே ஒரு பாடல் இருந்தாலும் கருத்தறிந்து தெரிந்து பாடினவர்களுக்கு கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும் நிச்சயம் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய நூற்பயனை கொடுக்கக்கூடிய இந்த பாடல். இன்னும் ஒரு தடவை இந்த பாடலை பார்க்கலாம். ஜலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், துலங்கார் நரக குழியணுகார், துஷ்ட நோய் அண்டார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்த நன்னூல் அலங்கார நூற்றனும் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. வெற்றிவேல் முருகன் கரோவரன்.